அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. நெட்சன் டிவி நேயர்கள் அனைவரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் எனக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய கால்ஸ் வருது. கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய சந்தேகங்கள்லாம் கேட்குறீங்க. ஒரு சில நேரம் தான் என்னால் பதில் சொல்ல முடியுது. ஏன்னா கால்ஸே புக்கிங் பார்த்திங்கன்னா 3-4 மாதத்துக்கு புக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எல்லாருமே வருத்தப்படாதீங்க. எல்லாத்துக்குமே எனக்கு கண்டிப்பாக உங்களுக்கான விஷயங்கள், உங்களுக்கான பரிகாரங்கள், உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குங்கிறத நம்ம சொல்லுவோம். நிறைய பேருக்கு ஜாதகம் இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தமே இருந்தாலும் சோழி பிரசனம், வெற்றிலை பிரசனம் போட்டு நம்ம சுவாமியை நம்ம ரொம்ப சிறப்பாக நம்ம ஆஃபீஸ் வச்சுருக்கோம். அதில் நம்ம இறைவனிடம், அம்பாளிடம் நம்ம உத்தரவு கேட்டு உங்களுக்கு பலனை சொல்லுவோம். இப்போ இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது 2026 கடகத்துக்கு உச்சம் பெற்று போகக்கூடிய அமைப்பு ரொம்ப ரொம்ப அற்புதங்களா 12 ராசிக்காரர்களுக்கும் சில ஏற்றத்தையும் சில மாற்றத்தையும் கொடுப்பாங்க. ஆனால் நிறைய பிரச்சனைகள் இருந்தால் அதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு, இந்த கோச்சார கிரகம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். இதில் பாவ கிரகமான ராகுகேதுடைய அமைப்பு, அதே போல் சனிபகம் மீனத்தில் பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் சொல்லணும். ஒரு சுபகிரகத்தை மட்டும் வச்சு நம்ம இப்போ சொல்லுவோம்ல, குரு பார்த்தால் கோடி நன்மை, குரு பார்க்கக்கூடிய இடம் எல்லாம் என்னதுங்க, விருத்தியாகும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ குரு நின்ற இடம் பால் அப்படிங்கிறோம். அப்போ அது பாழா போகுமா அப்படிங்கிறது கிடையாது. சில குறைகளை அந்த ராசிக்கு கொடுக்கும் அப்படின்னு தன் வீட்டுக்கு உச்சம் பெற்று அமரும் பொழுது அது எந்த பாதிப்பையும் கொடுக்க மாட்டார். ருணரோக சத்துஸ்தானம் அப்படிங்கக்கூடிய அமைப்பில் ஒருத்தருக்கு பாதிப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை 6ஆம் பாவகமாக எடுக்கிறோம். அப்போ அதில் இந்த குரு பார்க்கும்போது என்ன ஆகுனா அது கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுத்துட்டு போகும். அப்போ பார்த்தீங்களா, ஒரு குறையையும் அவர் ஒரு அதிகப்படுத்தி அதில் ஒரு நிறைவை சொல்லுவாங்கள்ல, தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சு அப்படிம்பாங்க. அது மாதிரி எல்லாம் பிரச்சனைகள்லாம் தீர்க்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம். இப்போ திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2/6/2026 சிம்மராசிங்க. சிம்மராசியை பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும். அஷ்டமத்தி சனி அப்படிங்கிறதெல்லாம் இருந்தாலும் தைரியம், தன்னம்பிக்கை உங்ககிட்டயே, குணத்திலேயே, உங்கள் ரத்தத்திலேயே ஊறுனதுங்க. அப்பேற்பட்டவங்க உங்களுக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் இன்னும் ஏதாவது வச்சு செய்வாரா அப்படின்னா, அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 31ஆம் தேதி உங்களுடைய இடத்துக்கே வராரு. வக்கரகதியாக உட்காரக்கூடிய ஜென்மமாக இருப்பார். 12ஆம் இடமாக இருப்பார். அப்போ இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு 12ல் இருக்கக்கூடிய குரு அப்படிங்கும்போது விரய குருவாக வந்தாலும் உங்களுக்கு ஒரு 80% மேலே நல்லா இருக்கும் சிம்மத்துக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 5ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் உரித்தானவர் குரு பகவான் அப்படிங்கிறதை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அப்போ உங்களுடைய 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகம் நல்லா இருக்கும். இதனால் பிரச்சனை, லௌகீக வாழ்க்கை இதுவரை கெட்டு போச்சுங்க. கணவன் மனைவி ஒற்றுமையே இல்லை. அவர் பாட்டுக்கு ஒரு வேலைக்குன்னு போயிட்டே இருக்கார், நான் ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கேன். இப்படியே இருக்கிறோம், ஒரு இணக்கமே இல்லை, எதுக்கெடுத்தாலும் எரிஞ்செறிஞ்சு விழுகிறார் அப்படிங்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருந்தது. குழந்தைகள்னால அதை கரெக்டாக நம்ம பராமரிக்க முடியாமல் பிரச்சனைகள், சிக்கல்கள், போராட்டங்கள், மனக்குழப்பம் எல்லாமே சிம்மத்துக்கு இருந்துச்சுங்க. அதெல்லாம் சரியாக ஒன்றாக வரக்கூடிய விஷயங்கள்லாம் தீரக்கூடிய விஷயமா இருக்கும். 5ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய குரு பகவான் இந்த விருச்சிகத்தை பார்க்கறனால உங்களுக்கு வீடு மாற்றம், வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, புதிய வீடு வாங்கிறது, வண்டி வாங்கிறது, இது மாதிரி சொத்து சேர்க்கை இனிமேல் வரக்கூடிய அமைப்பு உண்டு. பயப்பட வேண்டாம். 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கறனால உடம்பு தொந்தரவாக இருந்துச்சுங்க, கால்வலி இருந்துச்சுங்க, வயிறு பிரச்சனை இருந்து, பெண்களுக்கு மென்சஸ் ப்ராப்ளங்கள்லாம் இருந்துச்சுங்க. இது மாதிரியெல்லாம் நீங்கள் நிறைய விஷயங்கள், புலம்பல்கள்லாம் இந்த சனி பகவானுடைய தாக்கம் இருந்துச்சு. அதில் இருந்து உங்களுக்கு இனிமே விடிவு காலம், இனிமே நல்ல சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. 9ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கறனால குருட்டதிர்ஷ்டம், ஒரு திடீர் யோகம் வரக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது. அது உங்களுடைய ஜனன ஜாதகத்தை அவசியம் பார்த்துக்கணும் சிம்மராசிக்காரங்க. ஏன்னா பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருந்தாலும், இப்போ ஒரு திருமணத்துக்கு எடுத்துக்கிறோம், சுபகாரியம் நடத்தணும், சுப செலவு பண்ணணுங்க. இந்த விரயச்சனையில் நம்ம செய்யலாமா, அல்லது அஷ்டமதி சனியில் செய்யலாமா, அல்லது விரைய குரு வரக்கூடிய அமைப்பில் செய்யலாமா, இதெல்லாம் நீங்கள் ஜாதகத்தை 1 கிளான்ஸ் பார்க்காம எடுத்துட்டு அதுக்கப்புறம் 50 லட்சம் போச்சு, 1 கோடி போச்சு அப்படிங்கிறது, திருமணத்துக்கு இத்தனை செலவு பண்ணாங்க, 3 மாதத்தில் வந்துருச்சு, ஏங்க 3 நாளெல்லாம் பிள்ளைங்க வேண்டான்ட்டு ஓடியாருதுங்க. இவெல்லாம்
ரொம்ப ட்ரெண்டாக ஆயிடுச்சு. அதாவது குழந்தைங்க வந்து எப்படி வளர்க்குறதுன்னு தெரியல, குழந்தைங்கள ஆளாக்குனா அதுங்க ஆளாக்குனதுக்கப்புறம் டீனேஜில் அதுங்க எப்படிலாம் தடமாறி போகுது, அதுவும் பயமாக இருக்குது. பல வந்து இந்த சமுதாயத்தில் வந்து சீர்கேடுகளில் வச்சுக்கிட்டு பயமாக இருக்கக்கூடிய அமைப்பில் தான் ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும். இதுக்குன்னே தனி ஆலோசனை நடத்தணும் போல தெரியும். அந்த அளவுக்குலாம் வந்து சமுதாயத்தில் பல விஷயங்கள், சிக்கல்கள், போராட்டங்கள், எல்லாருக்குமே எல்லாம் தெரியுங்கிற மாதிரி ஓப்பனாக வந்து இன்றைக்கி செல்ஃபோன் ஆகட்டும், டிவி ஆகட்டும், மீடியா வந்து நமக்கு கையில் இந்தான்னு வந்து கொடுத்துட்டு போயிடுது. எல்லார் வீட்லையும் என்ன நடக்குது, நாட்டில் என்ன நடக்குதுங்கிறத உடனுக்குடனே தெரியக்கூடிய சுட சுட செய்தியாக நமக்கு வந்துட்டுருக்கிற ஒரு எப்படிங்க என்னமான்னு சொல்கிறதுக்கே இல்லை, அது மாதிரி போயிட்டுருக்கு. அப்போ 12ல் இருந்து அதிசாரமாக உங்களுடைய ஜென்மத்துக்கு வரும்பொழுது அப்போ அவமானம், கெட்ட பேர், ஏன்னா கேது வேற இருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் 12ஆம் இடத்துக்கு வேற டிசம்பரில் மாறுவார். என்னதான் இருந்தாலும் சிம்மராசி கவனமாக இருக்கணும், ஆன்மீகத்தை நோக்கி போகணும், பாத யாத்திரை போகலாம், ஆன்மீக பயணம் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் தானம் தர்மம் செய்யலாம். யானைக்கு பார்த்தீங்கன்னாலும், பசுவுக்கு பார்த்தீங்கன்னாலும் உங்களால் முடிஞ்ச உணவு வாங்கி கொடுக்கறது, கீரை வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து வாழைப்பழம் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் செய்யுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் வந்து சிம்மராசிக்காரங்கள் தானம் தர்மம் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு பூர்வ புண்ணியமும் குலதெய்வத்துடைய அனுகிரகமும் கிடைக்கும். மேற்கொண்டு உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.